என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இப்படி வந்து எப்படி பார்க்காம நீ போக முடியும்? நிஜமாவே உனக்கு ஏதாவது கலண்டுருச்சா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. The sole reason for me is just to impress you. வாங்க போம்மா. என்னுடைய முதல் கேள்வி என்பது பார்க்காமலே காதல் என்கிற அந்த உலகத்துடைய த்ரில்லான விஷயங்கள் என்னென்ன? ஐயோ 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 டேய் பூபதி, உன்னை அந்த கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதாடா. த்ரில் என்னன்னாக்கா, தான் பார்த்த காதலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கற்பனை பண்ண முடியும். பார்க்காத காதலில் இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணான்னா எனக்கு நிம்மதியாகுது. பேசணும்னா ஃபோனில் தான் பேச முடியும். அந்தமாரி கரெக்டாக பேசணும். அப்படி பேசாமல் விட்டோன்னா ஃபோன் மிஸ் ஆகிடும். ஒருவேளை அவங்களே மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஹலோ, கௌரி பேசுகிறேன். மிஸ்டர் கண்ணன் இருக்காரா? உனக்கு இல்லையா கௌரி? உங்ககிட்ட பேசணுமா? கௌரியா? ஓகே, தவிப்பு அதிகம். தவிப்பு. ஆக்சுவலாக சார் நம்மளை நம்புவாங்களா அப்படிங்கிறது கேட்குறேன். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்து? ஏன்னா இது யாருன்னே தெரியாது, எவன்னு தெரியாது, எங்கேருந்து பேசுகிறான்னு தெரியாது, அவன் கேரக்டர் தெரியாது. பயப்படதானே செய்வான். எப்படி பார்க்குறோமோ அப்படி தெரியுற மாதிரியான ஃபீல் அது சொல்ல முடியாது. அது சொல்கிற மாதிரியான அது வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. அதான் சொல்லவே முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா பண்ணுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அவங்கள எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை அவங்க எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற த்ரில்ல நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம் எப்பயுமே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எஸ், பார்க்காம இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த குறைந்த பீரியடுக்குள்ள அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். எஸ். அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. பதட்டம் கலந்த ஒரு பயம் இருக்கு சார். எப்போ நம்ம அவங்க பார்ப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. பட் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. பட் நம்மள அவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பொண்ணுங்களை நம்ம பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் அவங்க இருப்பாங்களா, அவங்களா இருப்பாங்களான்ற போது ஒரு பதட்டம் இருக்கும். வேற யாரையும் நம்ம பார்க்கவும் முடியாது, வைக்க முடியாது. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா அது உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்க பார்த்துருக்காங்க, ஆனால் நீங்க அவங்கள பார்க்கலாம் சார். ஓ, அப்போ எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா. நீ அப்படி வரியா? ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்குன்னு கூட திரும்பிடக்கூடாது. ஒருவேளை அதுவே அதுவா இருந்துருச்சுன்னா. ஆனா உங்க பாடு ரொம்ப கஷ்டம் பாஸ். சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த பயம், அந்த ஒரு கேள்விக்குறி வரும். இப்போ நம்ம பார்க்காம இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டோம். பார்த்த உடனே என்னடா இவன் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கானே. வருஷம் கழிச்சு மோத பார்க்க போறாங்க, நல்ல சிரிச்ச மாதிரி திரும்ப. அப்படின்ற ஒரு பயம் வரும். நினைச்சதை விட ஆள் சூப்பரா இருக்கானே, அப்படியா? இல்ல நினைச்சதை விட சும்மா ஆப்போசிட்டா சொல்லிக்கலாம். ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓகே, மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஓகே. லெட்டர் மூலமா வரும்போது எப்போ அடுத்த லெட்டர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப இது ஜாஸ்தியா இருக்கும். உங்க லெட்டரா? லெட்டர் தான், லெட்டர் மூலமா வந்தது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த லெட்டர்ல 1990ல அந்த லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. சாவு சாவும்ல இருக்கும். பயம், என்ன பயம் இருக்கும்? என்ன பயம்? நம்ம கரெக்டான பர்சனை தான் வந்து அப்ரோச் பண்றோமா? ஐ மீன் லைக் அவங்க நம்ம என்ன வார்த்தை சொல்ற? இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லிருந்தா என் கதி என்ன ஆவறது? ஃபோன்ல தான் பேசுறோம், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பயமா சந்தேகமா? சந்தேகம் கூட சொல்லலாம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சொல்லலாம். ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஐ டோன்ட் நோ தமிழ். இப்போ கூட you don't know தமிழ் மாதிரி தான் இருக்கு. தெரியும் ஐ நோ தமிழ். அவரு நான் ஃபோனில் தான், நான் ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத். நான் சாம்பார் ஆப் எனக்கு நான் ஃபோனில் பேசின ஒரு 2 நாளே வில் யூ பி மை பொண்டாட்டி அப்படி கேட்டார். ஸோ தட் டைம் ஐ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் பொண்டாட்டி. கீப் ஐ ஆஸ்கிங். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் இப்படி தான் இருப்பாங்க அவங்களோட வாய்ஸ் வச்சு. எங்கேயாவது போகும்போது நம்ம இமேஜின் பண்ண மாதிரி யாராவது இப்போ வந்தாங்கன்னா உடனே அவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த குரலுக்கு பொருத்தமான முகம் நீங்க நினைக்கக்கூடிய முகம் பார்க்கறப்பலாம் இவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ? அந்த குரலுக்கு நீங்க வச்சிருந்த முகம் என்ன? சிரிக்கலே தெரியுது இந்த முகம் இல்லைன்னு. அது கன்ஃபார்மா தெரியுது. அந்த குரலுக்கு நீங்கள் வைத்திருந்த முகம் என்ன? கொஞ்சம் அவங்க பாடியா
பிளாக்கா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சும்மா சொல்லுங்க. கருப்பா இருக்கு, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க கொஞ்சம் அப்படின்னு. குண்டா கருப்பா ஆள் கொஞ்சம் புஜபல அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சீங்க. இப்ப கூட கொஞ்சம் தேவலாம். இன்னும் மோசமா இன்னும் மோசமா தான் இருந்தாரா? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இது உங்க சாப்பாட்டுல உருவானதுதான். பார்க்காத காதலின் பரவசம் என்ன, த்ரில் என்ன, கிக் என்ன? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நைட்டு கேட்டுட்டே இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து பகலே சில டைம் சைலண்டா இருக்கப்போ என் காதுக்குள்ள அவர் பேசிட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன். நானே சொல்லுடா அப்படின்னு சில டைம் சொல்லியிருக்கிறேன் தனியா சார். பேசுவீங்க? ஆமா. பரிசியால வர்றாங்க. யார் அனுப்பி வைக்கிறாவீங்கள? அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி என் காதுக்குள்ள அவர் எப்போது பேசிட்டே இருக்கிற மாதிரி. அமைதியா இருந்தா அவர் என்கிட்ட போன்ல பேசிட்டே இருக்கிற மாதிரி. ஹாலுசினேஷன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? அந்த குரல் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பார்க்க வந்தது கோயில்ல பார்க்க வந்தாங்க. நீங்க ஆனா அதுக்கு மேல பல வருஷம் முன்னாலே பாத்துட்டீங்க. நான் பார்த்திருக்கேன், அவர் என்ன பார்த்தது கிடையாது. ஃபேஸ்புக்ல அவரோட ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். சரி. அவர் வந்து என்ன பார்த்தது இல்ல. வெரி இன்ட்ரஸ்டிங். ஜனவரி 1 2013 அன்னைக்கு கோயில்ல அம்மா அப்பாவோட கோயிலுக்கு போறேன். அப்பதான் அவரை ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்துட்டேன். அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா. அவருக்கு வந்து என்ன தெரியாது. அவர் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தாரா? நான் ப்ரொஃபைல் வைக்கல அப்ப. தெளிவே. நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. அப்ப வந்து நான் அவரை பார்த்துட்டேன். அவர் அந்த இடத்துல கூட்டத்துல நிக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்ப அம்மா அப்பாலாம் பக்கத்துல இருக்காங்க. எப்படி நம்ம போய் அவர்கிட்ட பேசுறது? நம்ம போய் பார்த்து பேசினோம்னா அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்களேன்ற ஒரு பயத்தோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் நின்னுட்டு இருக்கேன். எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையனை சைட் அடிக்கிறது ஒண்ணு. ஆனா அம்மா அப்பாவுக்கும் தெரியாம பையனுக்கும் தெரியாம அவனை சைட் அடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு த்ரில் இல்ல? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. இதே இருப்பார்லப்பா இந்த பொண்ணா அந்த பொண்ணானு. அது நீங்க பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு அது? ஒரு சந்தோஷமா, ஒரு ஹாப்பியா, நம்மளுக்காண்டி ஒரு பையன் வந்து அவ்வளோ நேரமா நான் 6 o'clock வரேன்னு சொல்லுவேன். பட் ஆனால் நான் 8 o'clock 7:30க்குலாம் வந்திருக்கேன். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. அது வரைக்கும் அவர் நின்று என்னை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவார். எங்க அதை பார்க்க முடியாது. அதாவது நின்னுட்டு இருப்பாரு. அந்த ஏரியால இருப்பாரு. அதை உங்களுக்கு பார்க்க முடியாது. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.